நம்முடைய முன்னோர்கள் நிறைய கோவில்களை கட்டி வைத்தார்கள். கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள். ஆலயங்கள் என்பது நம்முடைய மனதுக்கு தெளிவையும் நம்முடைய ஆன்மீக நெறியிலே உயர்வையும் தருகின்ற இடங்கள். ஆலயம் செல்வது சாலவும் நன்று என்று சொல்லி வைத்தார்கள். அனுதினமும் ஆலயம் செல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு தினந்தோறும் கோவிலுக்கு செல்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். அப்போதுதான் குழந்தைகள் எதிர்காலத்திலே நல்ல ஒரு சந்ததியாக வளர்வார்கள். இந்த கோவில் வழிபாட்டிலே பல முறைகள் இருக்கின்றது. இந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி வருகின்றோம் அல்லவா, பிரதட்சணம். அதை பற்றி தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றினால் என்ன பலன், இவற்றையெல்லாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தெய்வ வழிபாட்டிலே மிக சுலபமான வழி பிரதட்சணம் செய்வது. விநாயகப் பெருமான் என்ன செய்தார்? உலகை சுற்றி வருவதற்கு முருகன் புறப்பட்டார். ஆனால் விநாயகப் பெருமான் என்ன செய்தார்? தாய் தந்தையை அமர வைத்து அவர்களை சுற்றி வந்து மிக எளிதாக பழத்தை பெற்றுக்கொண்டார். பக்தர்களாகிய நமக்கும் இந்த கலியுகத்திலே மிக எளிதான வழி பிரதட்சிணம் செய்வதாகும். கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றினால் என்ன பலன் கிடைக்கும், இதனை தெரிந்து கொண்டு நாம் வழிபட்டால் நம்முடைய வழிபாட்டிலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அல்லவா. அதற்காக இன்றைய நாளிலே கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றுவது, அதனால் என்ன பலன் என்பதையெல்லாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். பிரதட்சணத்திலே இரு முறையை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் சொல்கின்றார்கள் அதுபோல் செய்யக்கூடாது என்றும் சொல்கின்றார்கள். இதில் இருவேறு கருத்துக்கள் நிலவினாலும் ஆனால் ஆலயங்களிலே இதுபோல் சுற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதாவது வலமிருந்து இடமாக சுற்றி வருதல், இடமிருந்து வலமாக சுற்றி வருதல் என்று இரு வகையாக சுற்றுகின்றார்கள். மிகப்பெரிய பண்டிதர்கள் ஒரு சிலர் என்ன சொல்கின்றார்கள், அது தவறு என்றும் சொல்கின்றார்கள். அவற்றை நாம் பின்னாளிலே தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று முக்கியமாக நாம் பார்க்க இருப்பது பிரகார வலம் பற்றித்தான். ஆகவே அதை தெரிந்து கொள்வோம். ஆலயங்களிலே நாம் பிரதட்சணம் செய்யும் போது நாம் வைக்கின்ற ஒவ்வொரு காலடியும் முன் ஜென்மங்களிலே நாம் செய்த பாவங்களை விலக்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றது. கோவிலுக்கு சென்று கருவறையிலே உள்ள கடவுளை வணங்கிய பின் கோவில் பிரகாரத்தை சுற்றி வருவது மரபு.